ஒரு வெளியே தெரியாத ஒரு படம் வந்து டக்குனு ஓடாது. அதனால் வந்து எப்படி படம் வருதுன்றது பெரிய விஷயம் இல்லை. படம் அதிகமாக வர்றது அது வளர்ச்சியை தடுக்குதுன்னு உண்மை தான். அது ரெகுலரைஸ் பண்ணி நம்ம தான் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை தயாரிப்பாளர்கள் வந்து தியேட்டர் ஓனர்ஸோட ஒரு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 4-5 படங்கள் வந்து வந்ததுன்னா அது சரியான படங்களாக வந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். குட்டி ஃபில்ம் மாதிரி வர்றது வந்து எல்லா துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. தமிழ் திரைப்படத்துறைக்கும் சரியான விஷயம். திரைப்படத்தை பார்க்காம அது நாங்களாக ஒரு இன்னும் அனுமானிச்சுக்கிட்டு இந்த கூட யானையை பார்த்த மாதிரி இந்த கதை இப்படி இருக்கும் அந்த கதை அப்படி இருக்கும். இப்போ அரங்கேற்றத்தை வந்து டீசர் விட்டால் 100 மடங்கு அந்த படத்துக்கு எதிரான கருத்தாக கூட அந்த அமையும். அப்போ அதனால் சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து டீசராக யூஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தை பார்த்து அப்புறமா தான் முழுமையாக என் கருத்தை சொல்ல முடியும் தவிர டீசரை பார்த்து நான் கருத்து சொல்கிறது. ஏன்னா அதில் வந்து பள்ளி குழந்தைகளே வந்துட்டு ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணுற மாதிரியான அது சரியானதாக இப்போ இருக்கா இல்லையா? எவ்வளோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ராஜஸ்தானத்தில் போய் யூனிஃபார்ம்லேயே கொண்டு வாங்குற மாதிரி காமிச்சிருக்கீங்க. உங்கள் நியூஸ் நீங்கள் காமிக்கலையா? அப்போ காமிக்கக்கூடாதுங்கிறீங்களா? ஏன் நீங்கள் காமிச்சிங்க? இப்போ நடக்குது காமிக்கணும் நீங்கள் சொல்கிறது நீங்கள் உரிமை இருக்க மாதிரி அதை வந்து சரியானதாக சொல்லியிருக்காங்களா தவறானதாக சொல்லியிருக்காங்கன்னு பணம் வந்தப்பன்னு சொல்லியிருக்கோம். அதனால் படத்தை பார்க்காம கருத்து ஒதுக்கிது அறவேற்கிறது மூலம் நான்